வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ammasamiyals.comல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கங்க. என்ன அம்மா சமையலில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க சமைக்க போகலாம். நம்ம கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி விட்ட புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம், வெண்டைக்காய் வச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம அம்மியில் அரைச்சி வைக்கும் போது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு அம்மி இல்லாத தொட்டு நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 பேத்துக்கு குழம்பு வைக்கிறேன், அதனால் 15 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2 பேத்துக்கு அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 மிளகாய் சேர்த்திங்கன்னா போதும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் மசாலா எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பெருசு பெருசாக ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துப்போம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து இறக்கி கீழே வச்சு ஆறட்டும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறட்டும். நம்ம இறக்கி கீழே வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம குழம்புக்கும் சேர்த்து தான் இந்த எண்ணெய் போடுறோம். 3/4 கிலோ வெண்டைக்காய் இது. இதை போட்டு வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கம்மியான தீயில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வெண்டைக்காவை. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஹையில் வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காவோடு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி விட்ட விழுதோடு நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். இங்கே மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுக்கலாம். இந்த மசாலாவை நம்ம வந்து ஊர்லலாம் அம்மியில் அரைச்சி வைப்போம். அது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இங்கே சென்னையிலையும் யாராவது அம்மி வச்சுருந்திங்கன்னா அம்மியில் அரைச்சி விட்டு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நல்லா கொதித்து இந்த வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி வந்து நல்லா ஒரு பெரிய கோலி உருண்டை அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வைக்கும் போது ஒரு தனி மனம் இருக்கும், சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா சாப்பாடு வந்து இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிட்லாம் போல் இருக்கும். புளி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது பச்சை கருவேப்பிலையை அதில் போட்டுருங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கேரட் பொரியலுக்கு பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேரட் பொரியலுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டால் கூட பரவாயில்ல. இப்போ நான் செய்கிற இந்த கேரட் வந்து நீங்கள் குழந்தை பிறந்திருக்கிறவங்களுக்கு, டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி பண்ணிவிட்டு நம்ம வேணா தேங்காய், பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ கேரட்டு இதை வந்து இதில் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தொளிச்சு விட்டாலே போதும்.
ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கேரட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நிறைய ஊற்றாதீங்க. நிறைய ஊற்றினாக்கா நமக்கு ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். இப்படி உதிராக இருக்கணும் கேரட் பொரியல். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் மேலே வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம குழந்தை பெற்றவங்களுக்கு இல்லை டயட்டில் உள்ளவங்களுக்குனா நீங்கள் இதோட வந்து இறக்கி வச்சிடலாம். நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பாசிப்பருப்பை 3/4 வேக்காடு போட்டு வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து திருவின தேங்காய். இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். வேண்டானா நீங்கள் விட்டுறலாம். இப்போ கேரட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சூப்பு வச்சுக்கலாம். தக்காளி சூப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். இப்போ நம்ம 4 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி சேர்க்கும் போது இப்படி லைட்டாக கீறிடுங்க. நமக்கு உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வரும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். சூப்புக்கு தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த தக்காளி வந்து எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோல் உரித்து எடுத்துக்கலாம் தக்காளியை. தோல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம வந்து தக்காளி வேக வச்ச தண்ணியும் இதுலேயே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வடிகட்டி வேக வச்ச தக்காளியை நல்லா வடிகட்டி இதில் ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு கொதிக்கட்டும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சூப்பு பொடி வச்சுருக்கேன். இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதையே இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலன்னு கொதிக்கணும். சூப்பரான தக்காளி சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு சூப்பு தக்காளி சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கி ஆம்லேட்டுக்கு முள்ளங்கி வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துப்போம். கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கு சேர்த்து தான் இந்த உப்பு. அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து நல்லா திருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த முள்ளங்கி இந்த வெங்காயம் அதெல்லாம் வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து வத்திடணும். தண்ணி இருந்தால் ஒரு மாதிரி நமக்கு வந்து ஆம்லேட் ஊற்றும் போது சொதன்னு இருக்கும். அதனால் நல்ல தண்ணி வத்துற வரைக்கும் இந்த முள்ளங்கியை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வந்து வதக்குனதை ஆற வச்சாச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் இப்போ முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து இதை இப்போ கலந்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஊற்றிக்கலாம். முள்ளங்கி ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரண சக்தி வந்து நல்லாவே ஆகும். ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சுடுங்க. சூப்பரான முள்ளங்கி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள், சூப்பரான அருமையான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.